ஹலோ வெஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் முகேஷ். நம்ம மகாராஷ்டிரா சைடு பார்த்தீங்கன்னா டே 11 இன்னைக்கு. நேற்று நைட்டு ஹோட்டல் ஸ்டே தான், 2 நாள் டென்ட் ஸ்டே. இப்போ அப்புறமா ரூம் தான் எடுத்துருந்தேன். நைட்டு காமிச்சு இப்போ உள்ளே தான் காமிச்சேன், எங்கே தங்கின காமிக்கல. ஸோ இங்கே தாங்க ஸ்டே பண்ணியிருந்தது. பெரிய ப்ரொமோஷன்லாம் இல்லை, பட் ஓகே பட்ஜெட்டுக்கு. வீக் டேஸ்னால ஓகே. ஹோட்டல் மல்செட் எக்ஸிக்யூட்டிவ். இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து ஒரு 1/2 hour போனால் வந்துட்டு கழு ஃபால்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இருக்குது. ஸ்பேஷியஸான பார்க்கிங் நிறைய இருக்குது. காரில் வந்தால் சரி, பைக்கில் வந்துட்டு பார்க்கிங் பிரச்சனை கிடையாது. ரூம் ஒரு டீசெண்டாக இருந்துச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பட்ஜெட் ஓகேவாக இருந்துச்சு. வீக் டேஸ்னால நீங்கள் வந்து ஹோட்டல் பார்த்துட்டு கால் பண்ணிட்டு வேணால் வந்துட்டு பட்ஜெட் கேட்டு வந்து தங்கிங்க. ஏன்னா வீக்கெண்டில் வந்து ஜாஸ்தியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஜாஸ்தி சொன்னாங்க, வீக் டேஸ் தானே யாரும் வரமாட்டாங்க அப்படி பேசி தான் வந்து குறைச்சி கொடுத்தாங்க. ஸோ இந்த ஹோட்டல் செக் பண்ணி பாருங்க. ஆனால் இதுக்கப்புறம் ஹோட்டல்ஸ் இருக்கான்னு தெரில. நான் வேணால் மோட்டர் ரைட் பண்ணும்போது இருந்துச்சுன்னா உங்களுக்கு காமிச்சு தரேன். ஸோ இந்த ஹோட்டல் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த கழு ஃபால்ஸ் வரதா இருந்தால் கிளம்பி வச்சுங்க. ஐயோ, ஒய்டு மோடு மாற்றாமே விட்டுருப்பேன். லீனியர் மோடில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஷார்ட்டாக இருக்கும். ஜஸ்ட்டு அங்கே ஹோட்டல் வழியே தான் டிஃபன் இருந்துச்சு. அப்படி சாப்பிட்டா போவர் 27 minutes தான். திரும்ப அதுக்காக மறுபடியும் வந்து ஸ்டாப் பண்ணி இறங்கி சாப்பிடலான்ட்டு அங்கேயே வந்து ஒரு போகாவும் ஒரு டீயும் அடிச்சாச்சு. அடிச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக வர கிளம்பிட்டு சொல்லலாம். அரைவல் டைம் வந்து 11:15. எந்த பாயிண்ட்னு தெரில. குத்துமதிப்பாக கழு வாட்டர் ஃபால்னு போட்டிருக்கு. ஏன்னா நிறைய சைட்லேருந்து ட்ரெக்கு நிறைய பாயிண்ட் இருக்கும். கிலோமீட்டர் ஜாஸ்தியாக போயிடக்கூடாது தெரியல அப்படின்ட்டு. ஹோட்டல்லேருந்து கிளம்புற ரோடு பார்த்தீங்கன்னா நல்ல ரோடு தான். இன்னொன்று அடுத்த ஹோட்டல்ஸ் இருந்தால் நோட் பண்ணல, பட் வந்து கொஞ்சம் சொல்கிறது 2-3 ஊர்லாம் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது, பட் கன்ஃபார்மாக தெரிலங்க. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இதுக்கு மாதிரி தான் டவுட். ஏன்னா இந்த காங்கிரீட் ரோடு ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு ஹில்ஸ் மாதிரி ஸ்டார்ட் ஆச்சுது. அவ்வளோ பெரிய ஹில்லான்னு தெரில, பட் இருந்தாலும் அது ஸ்டார்ட் ஆனால் தெரிஞ்சு இதுக்கு மேலே வந்து ஊர் இருக்காது அப்படின்ட்டு. டவுன் தான் இறங்குது ஆக்சுவலாக. 7 minutes 4.7 kilometers. 5 minutes தான் இருக்குது. அதுக்குள்ளே கிளைமேட் பார்த்தீங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. அவ்வளோ மிஸ்டாக இருக்குது. ப்ளூ வாட்டர் ரிசார்ட். செம்மத்தியாக கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படியே. ஒன்றும் தெரியல. போட்டாங்க விட்டு உப்புன்னு அடிச்சுது. சஸ்பென்ஷன் இருக்குதா பிடிங்கிட்டு போச்சான்னு தெரியலையே, அந்தளவு அடிச்சிட்டு. நான் ட்ரிப்பு ஸ்டார்டிங் டே 2ல் இதை மாதிரி தான் ஒரு பள்ளத்தில் விட்டேன். அது மிஸ்டெல்லாம் நார்மலாக விட்டது. இது மிஸ்ட்டுக்கு தெரியாமல் காங்கிரீட் ரோட்லேருந்து ஒரு மோசமாக ரோடு மாறிச்சு தான். பெரிய ஸ்டெப்பாக இருந்துச்சு, அப்படியே விட்டேன். எல்லாம் லைட்டு கசாடு ஃபாக் லைட்டு எல்லாம் போட்டு தான் போகிறாங்க பாருங்க. ஃப்ரண்டில் விதின் ஒரு 50 மீட்டரில் வண்டி வருது. 2 லைட் மட்டும் தெரியுது. ஐயோ லாரி. மேப் வந்து ரைட் சைடு காமிச்சிது. ஃப்ரூட் ஆக்சுவலாக போட்டு இந்த மேப் ஆக்சுவலாக கன்ஃபியூஷனாக பார்த்தா அங்கே ரோடே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ ஒருத்தர் லோக்கல் ஒருத்தர் வந்தார். அவர் வந்து என்ன சொன்னார்னா, இது வந்து இங்கேயே பைக் விட்டு 2.5 கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா உள்ளே வந்துட்டு ஃபால்ஸோட டாப் வியூ மேலேருந்து பார்க்குற வியூ வரும் அப்படின்னாரு. ஆனால் இன்றைக்கி தெரிஞ்சு ஃபால்ஸே பார்க்க முடியாது. இந்த மிஸ்டில் எங்கே பார்க்க முடியாது எனக்கு சத்தமாக தெரில. ஸோ என்ட்ரி பாயிண்ட் வேறு மேப் போட்டால் 11 கிலோமீட்டர் இன்னும் 24 நிமிஷம் காட்டுது. இதை நான் எதிர்பார்க்கல. அப்படி பார்த்தா நான் தங்கி இந்த ஸ்டேலேருந்து 1 hour கிட்டத்தட்ட ஆகிடுது பார்த்தா போகிறதுக்கு. ஸோ டாப் வியூ பார்க்கணுன்னா இங்கே போகலாம். இங்கே போனீங்கன்னா வந்து 2 வியூ பார்க்கலான்னாரு. அதாவது ஃபால்ஸ் வியூ, அப்போ இன்னொரு ரிவர்ஸ் வாட்டர் ஃபால், வேறு ஒரு வாட்டர் ஃபாலோட அந்த வியூ இங்கேருந்து தெரியும் அப்படின்ட்டு. பட் நீங்கள் 2 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி போகிறாலும் ஒரு யூஸுமே கிடையாதுங்க. அங்கேயும் இதே சுச்சுவேஷன் தான், பட் ஸ்டில் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து 15 கிலோமீட்டர் இருக்கா. இதில் 10 தூரம் போனால் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வரும். அங்கே ஒரு என்ட்ரி போட்டு உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரெக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ஃபால்ஸோட பேஸ்மெண்ட், அங்கே உள்ளுற இடத்துக்கு போக போகிறோம். அது எவ்வளோ கிலோமீட்டருக்குன்னு தெரில. தெரிஞ்சு 3 or 3.5 தெரில. இது 2.5. இப்போ ஏற்கனவே மிஸ்ட்டு கூட கறியை வேறு அடிச்சுட்டு போகிறான். மதியம் ஆக போகுது. 11 மணிக்கு இந்த மிஸ்ட் இருக்குது. இது எப்போ கலைஞ்சு போகுன்றது சுத்தமாக ஐடியா இல்லை. ஏன்னா ஏதோ காலையில் 7 மணி 8 மணினா கூட சரி, மதிய டைம் ஆகும்போது கொஞ்சம் மிஸ்ட்டு போயிடும் அப்படின்னு ஒரு ஆறுதலாக வச்சு இருக்கும். பார்த்தா இந்த மிஸ்ட்டில் வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வெதர் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, பட் நம்ம கஷ்டப்பட்டு இப்போ ஒரு 2 hour 2.5 hour 3 hour ட்ரெக் பண்ணி போயிட்டு அங்கே போய் வியூவே தெரியலை, இப்படி தான் மிஸ்ட் இருக்குது அப்படின்னா காண்டாயிடும். ஐயோ ஐயோ. அது மாதிரி நான் இப்போ இங்கே மகாராஷ்டிரா வந்து நான் ஒரு 16 நாளுக்கு ஐட்னரி போட்டு நான் வந்தேங்க. ஆக்சுவலாக
இங்கே வந்த பிறகு ரீல்ஸே ஃபுல்லாக மகாராஷ்டிரா ஃபால்ஸு காட்டு அது இது ஏகப்பட்ட வருதா. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்க என்ன ஆகுதுன்னா, நான் என்னடா பிளான் போட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா ஏதோ இந்த இதுலேயே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிடணும், அப்படியே விட்டா கூட இன்னொரு 2 வருஷம் கழிச்சு வந்தால் கவர் பண்ணணும் அப்படின்ற தாட் இருந்துச்சு. வருஷம் வந்தால் கூட 10 வருஷம் ஆனால் கூட கவர் பண்ண முடியாது. அவ்வளோ பிளேஸ் இருக்குது, அவ்வளோ ஃபால்ஸு, அவ்வளோ ட்ரெக்கு, ஏகப்பட்டது இருக்குது. என்ன சொல்கிறது, கண்டினியூஸாக எல்லாரையும் ஒரே ட்ரிப்பில் யாராலும் முடிக்க முடியாது, 2-3 ட்ரிப்லேயும் முடிக்க முடியாது. அவ்வளோ பிளேஸ் இருக்குங்க, நிறைய இருக்குது. அதாவது யூனிக்காக பிளேஸு. இப்போ நமக்கு தெரிஞ்சது பப்ளிக் நிறைய பேர் கூட்டுற பிளேஸ் மட்டும் தான் நமக்கு தெரியும். அதை விட்டு கம்மி க்ரௌடு வர்றது அதுன்னு ஏகப்பட்ட பிளேஸ் இருக்குது. மெயினாக வாட்டர் ஃபால்ஸுங்க, 1000 கணக்கில் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அது போக ட்ரெக்கிங் பிடிக்குன்னா வந்து இங்கே மகாராஷ்டிரா செட்டில் ஆகிடலாம் நீங்கள் வந்துட்டு, அவ்வளோ இருக்குது. நம்ம என்னவோ பைக் ரைடு தான், பட் இருந்தாலும் இந்த ஃபால்ஸ் இதெல்லாம் பார்த்து பிரமிப்பில் நானும் ட்ரெக்கிங் இறங்கி நடந்துட்டுருக்கேன் ஒரு ட்ரிப்பில். எங்கள் ஃபிஸ்ட்டில் உங்களுக்கு தெரியுதுன்னு தெரில, கண்ட மாதிரி ஏறக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா மலைக்கே வலை போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படியே வந்து வலை கட்டி வச்சுருக்காங்க. இங்கே சின்னதாக ஒரு டனல் மாதிரி, குட்டி டனல், அந்த மலையை தாண்டி போகிறோம். சைடில் இங்கே இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மலையே ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்காங்க, வலையை சுற்றி வச்சுருக்காங்க. ஏறவே அடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி, வித்த காட்டுறேன்னு ஏறக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சு வச்சுருக்காங்க. குட்டியோன்னு டனல். என்ன டனலுக்குள்ளே தண்ணி பாயுது. மழையா ஃபால்ஸா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, அங்கெங்கேயா தண்ணி விழுது. சரிங்களா பாருங்க, இது ஒரு வேளை ஏறக்கூடாதுன்னு இல்லை இருக்காதுங்க. மேபி கல் பாறை கல் எல்லாம் விழுவும் அப்படின்ற வச்சுப்பாங்கன்னு தெரியல. ஐயோ தண்ணி 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 தண்ணி. மழை வராமல் இருந்தாலும் இந்த பாறை மேலேருந்தே தண்ணியாக ஊற்று தரையில. என்ன ஒரு குச்சி வழி நீட்டிட்டு காரில் மெட்டல் பிளேட் எல்லாம் நிற்கிது. அது தெரிஞ்சு போகிறான்னா தெரியாமல் போகிறான், எவனா மண்டையில் அடிச்சிட போகுது. நம்ம போயிட்டுருக்க காட் செக்ஷன் பேர் வந்துட்டு மல்ஷேட் காட். மோஸ்ட்லி இந்த இதில் தான் பார்த்தீங்கன்னா ரோட்டு மேலேயே நிறைய ஃபால்ஸ் நம்ம தலை மேலே விழுந்து நினைக்கிறேன். ஏன்னா இப்போவே நான் வர வரல பார்த்தீங்கன்னா 2-3 பாயிண்டில் அப்படியே விழுந்துட்டே இருந்துச்சு. ஃப்ரீ வாட்டர் வாஷ். சத்தியமாக 25-30 கிலோமீட்டர் ஸ்பீடுங்க, தாண்ட முடியல. பாருங்க, இது வந்து தலை மேலே உள்ள கீழே பாஞ்சிட்டு இருக்குது குட்டி ஃபால்ஸ். சாப்தான். தெரியலையே, சுத்தமாக தெரிலங்க. இங்கே ஒரு குட்டி ஃபால்ஸ் பாயுது. மேலே ஆக்சுவலாக அந்த வலை கட்டியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி ஸ்டோன் விழக்கூடாதுன்னு தான் கட்டியிருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை யாராச்சும் ஆரக்குளம் ஏறவங்க தெரில அப்படின்னு தெரில. அப்படியே காற்றுக்கு அந்த விழுற ஃபால்ஸ் அப்படியே வந்து இங்கேயும் எங்கேயும் அடிச்சிட்ருக்கு. அப்படியே இல்லாமல் இருந்தால் சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலாக. ஏன்னா எல்லா பாறையும் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் தான் இருக்குது. மேலேருந்து அப்படியே நம்ம மேலே மழையாக ஊற்றிட்டுருக்கு, மழை இல்லை ஃபால்ஸாக ஊற்றிட்டுருக்கு. ஒரு 100 மீட்டருக்கும் அந்த மாதிரி இருக்குது. மிஸ்ட்லாம் இருந்தால் இந்த வேறு லெவலில் கேப்சர் பண்ணிக்கலாம். இதை செமையாக இருக்குது. ஆனால் இப்போ தாங்க பார்க்குறேன், நம்ம கொல்லிகள் தோற்று விடும் போல அந்த மாதிரி ஜிலேபி பிடிச்சி வச்சுருக்காங்க பார்த்த ரோடு. ஆனால் கொஞ்சம் தூரம் தான், சம்திங் 15 நிமிஷம் தான் இருக்குது. பட் ரொம்ப பெண்ட் இருக்குது, டவுன் இறங்குது. ஆல்மோஸ்ட் நம்ம ரைடு பார்த்தீங்கன்னா 10 நாளாக போயிட்டுருக்கா. ஸோ இந்த டைமில் ஒரு சின்ன குட்டி ஒரு நண்டு ஒரு குட்டி ஒரு என்ன சொல்கிறது, என்னோட ரிவ்யூ சொல்லணும்னு யோசித்தேன். 2 விஷயம். ஒன்று, இந்த கார் பிளே வந்து நான் வாங்கி ஒருத்தர் வந்து இன்ஸ்டாகிராம் மெசேஜ் கேட்டிருந்தாரு, ப்ரோ எப்படி ஃபுல் ரைடில் ஓட்டுறீங்க எப்படின்னாரு.
ஒர்த்து ப்ராடக்ட். அதாவது இப்போ வரைக்கும் நான் பயங்கரமாக ப்ரொமோட்லாம் பண்ணல. ஒர்த்து ப்ராடக்ட். ஏன்னா நான் ஒரு மொபைலில் வச்சு கிளாம்ப் பண்ணி அது இதுன்னு ரொம்ப காம்ப்ளீட்டாக பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளுங்க இது. நீங்கள் வண்டியில் ஏறுறதுக்கு முன்னாடியே ஃபோனில் மேப் போட்டு நீங்கள் பேக்கெட்லேயோ பேக்லேயோ ஆனால் ஒன்று இது பண்ணணும். நீங்கள் அட்லீஸ்ட் பவர் பேங்கில் போட்டுக்கிற பெட்டர். ஏன்னா இது வந்து கார் பிளேயில் ரன் ஆகிட்டு இருக்கும், மேப் ரன் ஆகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு மொபைல் சார்ஜ் வந்து டக்குன்னு காலி ஆகும். நீங்கள் 10 ஹவர் ரைடு பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பேட்டரி ஃபுல்லாக லோ ஆகிடும், 0 ஆகிடும். பெட்டர் பவர் பேக்கில் போட்டு பேக்கில் போட்டு சேஃபாக வச்சிட்டிங்கன்னா மொபைல் சேஃபாக உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். இது இத்தனையும் வாட்டர் ப்ரூஃப் தான். மேலே ஷேட்லாம் கொடுத்துருப்பாங்க. இல்லாத மாடல் இருக்குது. பக்காவாக இதுவும் வந்து எதுவுமே ஆகலை. ஃபுல் மலையில் ஓட்டிகிட்டு இருக்கேன். எந்த விதமான இதுவும் இல்லை. ஈஸிங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, வாங்கின ப்ராடக்ட் அப்பாடா காசு போனால் போச்சு 10,000 ரூபா ஒர்த்து ப்ராடக்ட். இந்த ட்ரிப்புக்காக 10,000 இல்லை. எத்தனை பைக் மாற்றினாலும் நல்லா இருந்துச்சுன்னா கழட்டி அந்த பைக்கில் மாட்ட போகிறேன், அவ்வளோதான் வித்தியாசம். இது 5 இன்ச் இது, 6 இன்ச் இருக்குது, ரெண்டும் இருக்குது. பட் இது நான் 5 இன்ச் நான் வாங்கின டைம் 6 இன்ச் மாடல் கிடையாது. அப்போ இது வாங்கினேன். இப்போ 6 இன்ச் மாடல் கூட இருக்குது. நல்லா இருக்குது, ஒர்த்து ப்ராடக்ட் இது. ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தார் அவர் வாங்குறதுக்காக. வாங்க ப்ரோ நல்லா இருக்குது, நீங்கள் தாராளமாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணேன். ஏதோ போலீஸ் பிடிச்சி ஃபைன் போடுறாங்க, எதுவும் தெரில. ரெண்டாவது என்னோட கவாசாக்கிங்க வெர்சி 650. ஆக்சுவலாக இது ரொம்ப கிலோமீட்டர் ஓட்டலை. ட்ரிப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு பேர். பட் என்னன்னா இப்போ வரையும் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணி 1600 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட் தான் வரப்போகுது. ஏன்னா நான் டிஆர்கே வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு, பெரிய லுக்காக இருந்துச்சுலாம் வாங்கினேன். பட் என்னென்னா எனக்கு ராஜஸ்தான் ரைடில் வந்துட்டு ஏகப்பட்ட ப்ராப்ளம். அந்த அலைன்மெண்ட் இஷ்யூ, டயர் அதுலேயே தான் மெயின் இஷ்யூ. அதில் தான் கம்ஃபர்ட்டில் குறைய கிடையாது. டயர் வியர் ஆகுறது. என்னன்னா ஒரு ட்ரிப்புக்கு 2 டயர் மாற்றணுமா அப்படின்ற மாதிரிலாம் ஆகி, அதுவும் மாத்திரத்தை விட்டு இப்போ மிடில் வந்து குடசல் கொடுத்து ஏகப்பட்டது 600 தூரம் தான் வந்த உடனே அந்த டிஆர்கே சேல் பண்ணின்ற சாமின்னு கொடுத்தது. அதுக்கப்புறம் தான் இது வந்து வாங்கினேன் நான் வெர்சிஸு. ஆக்சுவலி வெர்சிஸ் வந்து லோக்கலில் ஓட்டினேன். லாங் ரைடு சென்னை ரைடு போய்ட்டு வந்தேன், வேற எங்கேயும் போகல. பட் இந்த ரைடு எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சீரியஸ்லி. வாய் வைக்கக்கூடாது இருந்தாலும் சொல்ல, நான் வாய் வச்சா கண்டிப்பாக அது ஏதாவது முடிச்சு கோளாராக தான் முடியும். பட் சொல்கிறேன், இப்போ வர எனக்கு ஒரு ப்ராப்ளம் வரல. சூப்பராக போயிட்டுருங்க வண்டி. ஸ்டில் நான் என்னென்னா அந்த 2 டயருமே வந்து எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50% காலியான டயர் தான். ஓகே, ட்ரிப் முடிச்சு போன உடனே மாற்றணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் வச்சுருந்தேன். பட் இப்போ வர ஓட்டிகிட்டு இருக்கேன். டயருமே நல்லா தான் இருக்குது. எந்த விதமான வியர் அப்படிலாம் எதுவும் ஆகவே நல்லா இருக்குது. வண்டி பெர்ஃபார்மன்ஸ் அடிச்சிக்க முடியாது. இத்தனையும் சொல்லுவோம், ரொம்ப ஓட்டலில் தான். மோஸ்ட்லி நம்ம ட்ரெக்கிங் தான் பண்ணுறோம். வண்டி ஓட்டுறது கொஞ்சம் கம்மி தான் மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும். பட் இப்போ வரைக்கும் நல்லாவே இருக்குது. க்ரூசிங் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஹிமாலயனை விட டிஆர்கே ரெண்டே விட பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு இனிஷியல்லேருந்து ஒரு பிக்கப் ஸ்பீட் எடுக்கணும் அப்படின்னா த்ராட்டில் பண்ணால் அப்படியே இருக்கும். ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. ஒருத்தர் வேறு மெசேஜ் பண்ணி தான் சார், நான் ப்ரோ இந்த பைக் சேல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லிவிடுங்க அப்படின்னாரு. நான் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி. நான் வந்து என்னென்னா அடுத்த அப்கிரேட் இப்போதையும் நான் யோசிக்கவே இல்லைன்ற மாதிரி மைண்ட் செட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஒரு ரைடு. ஏன்னா நிறைய கேட்டாங்க வந்து வண்டி வாங்கலாம் ப்ரோ, பைக் அப்படின்ட்டு. இது அஃப்கோர்ஸ் இது புது மாடல் கிடையாது, பழைய மாடல் பைக் தான். ப்ரோ நான் இது நல்லா தான் இருக்குது இப்போ வரைக்கும். பட் நான் லாங் ரைடு எடுத்துகிட்டு போகல. லாங் ரைடு எடுத்துகிட்டு போனால் தான் எதுவாக இருந்தாலும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு. பட் லாங் ரைடில் இந்த ரைடு எடுத்துகிட்டு வந்தது பார்த்தா வந்துட்டு பிடிச்சிருக்குது. அதனால் வந்து உடனே இந்த பைக் நான் மாற்ற மாட்டேன் மோஸ்ட்லி. அப்படி தான் இருக்குது. ஆனால் வந்து எப்போ மாற்றுவேன்னா, நான் டிஆர்கே வாங்கினேன் இல்லைங்க, ஒருத்தர் வாங்கினேன்ல, அவர் ஆக்சுவலாக டச்சில் தான் இருக்கார். அவர் அதுக்கப்புறம் எனக்கு டிஆர்கே சேல் பண்ணிட்டு அவர் வந்துட்டு டைகர் வாங்கிட்டார். அப்போ சொன்னார், அடுத்த அப்கிரேட் ஆகும்போது சொல்லுங்கள், டைகர் ரெடியாக இருந்தால். அவரோட ட்ரீம் என்னென்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சிசி கையால் வாங்கிட்டு ஃபைனலாக வந்துட்டு BMW 12 வாங்கிடணும் அப்படின்ட்டு. அதான் அவரோட லாஸ்ட். அதுக்கப்புறம் பைக்கையே விட்டுருவேன் அப்படின்னு அவர் மைண்ட் செட்டில் இருந்தார். அவர் சொன்னார். ஸோ உடனே அவரும் வைக்க மாட்டார். இல்லை யாராவது பைக் வாங்கலாம் 2 வருஷம் வச்சுருப்பாங்களா, அந்த மைண்ட் செட் தான். நான் வந்து அப்போ சொன்னார், டிஆர்கே கொடுத்த உடனே உங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணிட்டோம். ஏன்னா அவர் வந்து அப்படி மெயின்டைன் பண்ணி தாருங்க டிஆர்கே. பக்காவாக ஒரு ஷோரூம் வண்டி மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ மெயின்டைன் பண்ணி ஒருத்தருக்கு சேல் பண்ணும்போது நாங்கள் கூட பண்ண மாட்டாங்க. 2 டயர் மாற்றி, டிஸ்க் மாற்றி, அது மாதிரி எல்லாம் மாற்றி ஃப்ரெஷ்ஷாக சேல் பண்ணார் அவர். ஸோ அப்போ அந்த மாதிரி ஆள்கிட்ட தான் பைக் வாங்கணும் அப்படின்னு இருந்தது. பட் நான் அந்த கேப்லேயே பார்த்தீங்கன்னா டிஆர்கே வந்து ஒரு 10 மாதமே யூஸ் பண்ணிட்டு 1 வருஷத்துக்கு உள்ளாடியே பார்த்தீங்கன்னா மாற்றி இது வாங்கிட்டேன். இது வாங்கினா அவர் பேசினார், தெரியும் நல்லா அப்கிரேடு தான், நல்லா வண்டி தான் அப்படின்னாரு. ஸோ அவர் சொல்லிக்காரு, விற்கும் போது சொல்கிறேன் உங்களுக்கு தான் அப்படின்னாரு. அவர் டக்குன்னு சேல் பண்ணுறேன்னு சொன்னால் தான் என் மைண்ட் செட் குழம்பும். அது வரையும் பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து சேல் பண்ணுற பிளானே இல்லை. நல்லா பிடிச்சிருக்கு பைக் ஆக்சுவலாக. அங்கே நம்ம கேட்டோம் இல்லைங்க, அவர் என்ன சொல்லிவிட்டார்னா, அங்கே பாயிண்ட் ஃபினிஷ் ஆகிடும், அதுக்கப்புறம் ஆர்ச் மாதிரி இருக்கும், அது உள்ள 4 கிலோமீட்டர் போகணுன்னாரு. பட் மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ரோட்லேயே எண்ட் ஆயிடுச்சு. இந்த ஆர்ச் தான், இதுக்குள்ளே வந்து ஒரு 4 கிலோமீட்டர் போகணும்னு சொன்னார். பட் மேப் நம்ம காமிக்கலாம் இதுக்குள்ளே போகணுமா வேணாமன்றதை. ஏதாச்சும் கேட்டு பார்க்கணும். அப்புறம் இதே வழி தாங்க, இதே ரோடு தான் அப்படின்ட்டாங்க கவு வாட்டர் ஃபால்ஸுக்கு. ஓகே, உள்ள ஒரு 4 கிலோமீட்டர் போனீங்கன்னா பார்க்கிங் இருக்கும், அங்கே போட்டு நடக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னாங்க. பட் ஏன் மேப்பு எந்த ரோடு இருக்குது உள்ள வர காமிக்கலாம். பட் இங்கேயே எண்டாச்சுங்க. ஸ்டார்ட் பாயிண்ட் கொடுத்து இங்கே எண்டாச்சுது, கழு வாட்டர் ஃபால் கொடுத்து அங்கே எண்டாச்சுது. ஸோ வரவங்க கொஞ்சம் உஷாராக வரும். மேப் எண்டானாலும் யார்ட்டையாச்சும் வழியை கேட்டு போக வேண்டியதுதான்.
செம்மையாக இருக்குது இடம். ரிட்டன் வரும்போது டென்ட்டை போட்டுடலாமா? பக்கத்தில் ஒரு 2 வீடு இருந்தால் போதுங்க, போட்டுருவேன். தனியாக போடுறது கொஞ்சம் அள்ளுவிடும், ஏன்னா புது இடம், யாரும் இருக்க மாட்டாங்க, யாராச்சும் அம்புழுத்தான அப்படின்ட்டு வந்ததுக்காக தான். இங்கே ஃப்ரெண்டில் 2 மணி நிப்பாட்டி ஃபோட்டோலாம் எடுத்துட்டாங்க. ஐயோ மணி 12 ஆக போதா? காலையில் ஆரம்பிக்கணும் ட்ரக்குங்க, மதியம் ஆயிடுச்சு இன்னும் ஆரம்பிக்கலை. ட்ரோன் பறக்க விட போகிறாங்க, வெயிட் பண்ணுறாங்க. இன்னொன்றுங்க, இந்த இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்லாம் பார்த்து எனக்கு ட்ரோனு வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு. ஏன்னா யாரை பார்த்தாலும் ட்ரோன் ஷாட்டுன்னு போடுறாங்களா, பார்த்து அப்படி வெறியாகுது. அதுவும் ஏன்னா நம்ம நார்மலாக பார்க்குறதோ இல்லை ஃபோனில் வீடியோ எடுக்கிறது, கேமரா எடுக்கிறத விட அந்த ட்ரோன் வியூவுக்கு ஐயோ கண்ணில் பார்த்தீங்கன்னா அந்த 2 ஹார்ட் வந்து வெளியே சாடிக்கலாம், அந்த மாதிரி இருக்குங்க அது ட்ரோன் வியூ. ஆக்சுவலாக நமக்கு ட்ரோன் ஓட்டவும் தெரியாது, அது ஒரு விஷயம். இன்னொன்று ஏன் வந்து அதெல்லாம் ரொம்ப அப்டேட் பண்ணாமல் இருக்கேன்னா, அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம கேட்ஜெட்ஸில் பொத்தி பாதுகாக்கணும். மேபி திருட்டுலேருந்தாகட்டு மழையிலேருந்தாகட்டு. அதை விட ஒரு இடத்துல பறக்க விடும்போது பதட்டம் அப்படி இருக்கும். காற்று அடிச்சுது அப்படி போச்சுது அப்படின்னா எப்படி சுமந்தோட ட்ரோன் வந்து நம்ம சைனா பார்டரில் விட்டோமோ, பேங்காங் லேக்கில் விட்டோமோ, அந்த மாதிரி கொஞ்சம் பயமாகவே இருக்கும். போயிடுமோ ட்ரோன் போயிடு, ஏன்னா போச்சுன்னா ஒரு இப்படிங்கிறதுக்குள்ளாடி ஒரு லேக் போயிடுச்சு அப்படின்றங்கள, அந்த பயம். அது சின்னதாக ஒரு 10 வீடு மாதிரி இருந்துச்சு. அதில் அப்படியே அதுக்கு உள்ளே போகிற மாதிரி வெளியே போகிற மாதிரி ரோடு இருந்துச்சு. அப்படியே அவர் மூஞ்சியை பார்த்தேன், அவர் கண்ணிலே காமிச்சிட்டாரு அப்படியே போயிடு அப்படின்ட்டு. இது எங்கள் ஊருக்குள்ளே வந்துடாத அப்படி போயிட்டு. என்ன ரோடை காணோம், பாறை தண்ணியாக வருது. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நார்மல் ட்ரக்கு நம்ம வந்து 2 மணி நேரம்னா 4 மணி நேரமாக பண்ணுற ஆள், இதில் வேறு 12 மணி வந்திருக்கேன். எப்போ ட்ரக்கை முடிஞ்சு எப்போ போவேன் என்ன எதுன்னு தெரியல. அதில் எங்கே ஃபால்ஸ் இருக்குது, கழுவு இங்கேருந்து லாங்லேருந்து ட்ரோனை விட்டு பார்த்துட்டு போயிடுவோம். ஒரு கார் இங்கே பார்க் பண்ணியிருக்காங்க, வேறு ஒரு வண்டி இல்லையே. ரோடு போகுதா, முடிஞ்சுதா? போகுதே இன்னும். அப்போயே இங்கே பார்க் பண்ணியிருக்காரு அவர். அதாவது இது வந்து சம்திங் ஏசியாவிலே இந்தியாவிலே ஏதோ வந்து ஹையஸ்ட் வாட்டர் ஃபால், அதாவது ரொம்ப ஹைட்லேருந்து பாயிறது. ஸ்டெப்பாக தெரியுதுங்களா, மேலேருந்து பாஞ்சு கீழே ஒரு ஸ்டெப்பு, லைட்டாக அடுத்த ஸ்டெப்புன்னு பெருசாக பாயுது. தான் கழு வாட்டர் ஃபால். பார்த்தாச்சா? அப்படியே வண்டி விட்டுன்னு போட்டு போயிடுவோம். ஆமாம், டக்கு பிரேக்கை தான் அடிச்சோன்னா வாரி விட்டுரும். ஏன்னா இந்த ரோட்டில் பரவாயில்ல, மிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பாறையை அப்படியே விட்டு அதை தாண்டி தான் ரோடு போட்டிருக்காங்க. பாறையை உடச்சலாம் ரோடு போடல. அந்த பாறை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்லிப்பரியாக தான் இருக்கும். நார்மல் காரெல்லாம் வரலாம், கொஞ்சம் பார்த்து மெதுவாக வரணும். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்டு என்டவர் வந்துட்டுருக்கு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் சொன்னேன். ஆமாம், போகிற ரூட்டு வேறு கரெக்டானு தெரியலையே. ஏட்டாச்சும் கேட்கலாண்ணா. ஒரு போர்டு வச்சுருக்காங்க, பார்ப்போம். மேப் டைமிங்கை நம்பி தவறுதலாக வந்துடக்கூடாது. ஏன்னா நான் வந்து ஜஸ்ட்டு 1/2 hour தான் அப்படின்ட்டு ஒரு தாட்டில் வந்தேன். அது ஒரு பாயிண்ட் ராங் ஆகி அடுத்து 25 minutes செகண்ட் 1/2 hour காமிச்சிது. அது ஒரு பாயிண்ட் முடிஞ்சு அடுத்த ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா 4 kilometer. இதே எப்படி ஒரு 1/2 hour ஆகிடும். ஸோ 1/2 hour நாங்கள் எல்லாம் பண்ணுறது 1.25 hour 1.5 hour கிட்ட ஆகிடுச்சு. ராங் கால்குலேஷன். அதனால் கொஞ்சம் ஸ்டே பண்ணுறது லாங்கில் ஸ்டே பண்ணிக்கலாம். நீங்கள் கிளம்புறது இத்தனை மணி நீங்கள் ட்ரெக் ஸ்டார்ட் பண்ணால் அதுக்கும் 1.5 hour முன்னாடியே கிளம்புற மாதிரி பார்க்கறது பெட்ரு. ஆனால் உள்ளே வந்து தூரம் இருக்குது, நம்ம மேப்பில் காமிக்காது. காரு 50, பஸ்ஸில் 100. நான் தான் கஷ்டப்பட்டு வரேன். மொத்தம் ட்ராவலர் வேன்லாம் வந்துருச்சுங்க, காரெல்லாம் வந்துருக்கு. நார்மல் காரோட வந்துருக்கு, அசால்ட்டாக வராங்க, நோ ப்ராப்ளம். பார்க்கிங்கை போடுவோம். பைக் வந்து ஆக்சுவலாக வந்து ஃப்ரெண்டில் வந்து பார்க்கிங் வந்து விட்டாச்சு. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஆக்சுவலாக வந்து பின்னாடி ஒரு கார் வந்துட்டு வந்து ஃப்ரெண்டில் போயிட்டாங்க. ஃப்ரெண்டில் பார்க்கிங் இருக்கான்னு கேட்டப்போ ஒரு 200 மீட்டர் தாண்டி வரையும் போகலான்னாங்க. பட் இங்கே தான் நிறைய வண்டி விட்டுருக்காங்களா, சரி ஓகே லக்கேஜ் எல்லாம் ஏதாவது சேஃபாக இருக்குது அப்படின்ட்டு இங்கேயே விட்டாச்சு. ஒரு 1 லிட்டர் தண்ணி பாட்டில் இந்த கடையிலே வாங்கிட்டு அப்படி வந்து பேக்கில் ஃபில் பண்ணியாச்சு. ஆல்ரெடி 1 லிட்டர் இருந்துச்சு, ஸோ 2 லிட்டர் தண்ணி இருக்குது போதும்.
நான் ரொம்ப ட்ரெக்கிங் இருக்குன்னு எதிர்பார்த்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா 2 கிலோமீட்டரு அவங்களுக்கு 1 ஹவர் அப்படின்னாங்க. ஸோ அப்போ நமக்கு பார்த்தா ஓகே 2 கிலோமீட்டர் நமக்கு ஒரு 2 ஹவர் அப்படின்னு தான் மைண்ட் ஆயிடுச்சு. ஓகே போகலாம். காமிச்சிருப்பேன் அந்த ஃபால்ஸு. இப்போ நம்ம சைடு வியூவில் பார்த்துட்ருக்கோம். இதாங்க நம்ம பார்க்க வந்து ஃபால்ஸ் மேலே போகணும். இன்னொன்று நான் வந்து ஒரு 11 கிலோமீட்டர் மேலே சொன்னேன் டாப் வியூவில் பார்க்குறேன்ட்டு. ஸோ அங்கே பாயிண்ட்லேருந்து 2 கிலோமீட்டர் நடந்து தான் நம்ம அந்த டாப்பில் வந்து ஃபால்ஸ் பார்த்துருப்போம். கூடவே சொன்ன ரிவர்ஸ் வாட்டர் ஃபால் வந்து இங்கே தான் போயுது. தெரியும்னு நினைக்கிறேன், என் கண்ணுக்கு தெரியுது. குட்டியோன்ற ரிவர்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் பாயுது. பட் அது கீழே போகவே இல்லை, அப்படியே ரிவர்ஸ்லேயே பறந்து காற்றா போயிட்டு அந்த ஃபால்ஸ் இது நம்ம பார்க்க வந்த கலு வாட்டர் ஃபால்ஸ். ஸோ ட்ரெக்கிங் போகிறதுக்காக வந்து வண்டியை விட்டு வந்தது. பட் ஆனால் வண்டி எடுத்துகிட்டு வந்துடலாமோன்னு ஒரு 1/2 மணி நேரத்தில் பார்த்தேன். ஏன்னா ரோடு போயிட்டே இருக்குது, இங்கே பக்கம் ரூட்டு போகுது, எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல. இந்த கிளவி தேவையில்லாமல் ஒரு பார்க்கிங்கில் அட்டை போட்டு மனசு உசுரம் ஆகிட்டுங்க ரிட்டன் நடந்துட்டுங்க நான். ஏன்னா போக ரோடு போயிட்டே இருக்கு, வளைஞ்சு போயிட்டு இருக்கு. பார்த்தா மேலேயே போகலாம் போல இருக்குது. இது சும்மா இங்கே ஒரு கடையை போட்டு மனுஷன் உயிரை வாங்குறதுக்கு நடக்குது போல இருக்குது. காசை வேணா ஒரு 20 ரூபா வாங்கிட்டு உள்ளே போகணுன்னு சொல்லிக்கலாம். உள்ளே தூரம் இருக்குன்ட்டு. தூரம் எல்லாம் இல்லை, 200 மீட்டர் தான் அப்படின்ச்சு. ரிட்டன் வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு மேலே போகிறேன். இப்போ பைக்கை வந்து போய் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் பெட்டருங்க. ஏன்னா கொஞ்சம் ஆஃப் ரோடிங் லைட்டாக வந்து காலை வச்சு பேலன்ஸ் பண்ண முடிஞ்சுன்னா எந்த வண்டியெலாம் எடுத்துகிட்டு பாருங்க. ஸ்ப்ளெண்டரு பல்சரெல்லாம் வந்திருக்கு. இது வர அவர் இதுக்கு மேலே போகாது. இதுக்கு மேலே வேணுன்னா போட்டு தான் நீங்கள் ஆரம் தாண்டி போகணும். ஸோ கொஞ்சம் தூரம் ஒரு சொன்ன மாதிரி ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்து நீங்கள் கவர் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து ஆற்றை தாண்டி போகணும். ஆற்றை தாண்டி பைக் வராதுன்னா பைக் வராதில்லை வரக்கூடாது அப்படின்னா இங்கே ஒரு பையன் என்னடானா கரிஷ்மா கொண்டு இங்கே கொண்டு பார்க் பண்ணிட்டு போயிருக்கான். எப்பேற்பட்ட ஆளாக இருக்கும் பாருங்கண்ணா. ரொம்பலாம் இல்லை, அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு தண்ணி இருந்துச்சு. பட் ஸ்டில் கிரேட். ஓகே நடக்கலாம். இங்கேருந்து ஒரு 1/2 hour தான் நான் கலு ட்ரெக்கு அதுன்னு பயங்கரமாக எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தேன். பட் டப்புன்னு 1/2 hour தான் உடச்சி விடும்போது அவ்வளோதானா அப்படின்றது. பரவாயில்ல, ரூட் மேலே அதுக்கு எதாவது பிளாக் பண்ணியிருக்காங்க, தெரியாமல் வழி தெரியாமல் போகக்கூடாதுன்ட்டு. மேலே போகக்கூடாது லெஃப்ட் அப்படின்ட்டு காமிச்சிருக்காங்க. குட். இந்த மாதிரி எல்லா இடத்தையும் போனால் நல்லாயிருக்கும். கேபி ஃபால்ஸ்லாம் நடந்ததுக்கு இந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ரூட்டாக தெரிஞ்சிருக்கும், ஒழுங்காக போயிருக்கலாம். ஆரம்பித்து ரொம்ப தூரம்லாம் போகல, கொஞ்சம் தூரம் தான். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி லெவல் ஈஸி மோடில் இருக்குது. எப்போ வந்து மிட்டு ஹைன்னு மாறும்னு தெரியலை. இந்த 10 நாளில் நான் நடந்த ட்ரெக்கு இதிலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஹரிஹர் ஃபோர்ட் என்ன தான் டஃப்பாக இருந்தாலும் நான் டஃப்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கேபி ஃபால்ஸ் தான் டஃப்னு சொல்லுவேன். எனக்கு ஹரிஹர் ஃபோர்ட் வந்து டஃப்ன்ற விட பயம். அந்த ஏற இடம் வந்து கேபி ஃபால்ஸ் அதோட பயம். ஏன்னா ஹரிஹர் ஃபோர்ட் நிறைய பேர் வந்து போகிறதுனால தைரியம் எக்ஸ்ட்ரா இருக்கும்ல, நிறைய பேர் ஏறுறாங்க, நம்ம என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கும். அந்த கேபி ஃபால்ஸ் போகும்போது யாருமே இல்லை, நம்ம மட்டும் தான் நடக்கிறோம் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும்ல கூட கொஞ்சம். அதான் ஏன்னா அது ரூட்டே கிடையாது. ஃபுல்லாக ரூட்னா இருக்கும், கொஞ்சம் சொல்கிறது ரொம்ப டென்ஸாக இருக்கிற இடத்துல சின்ன ஒரு கேப்பு. ஒரு வழியை மிஸ் பண்ணிட்டோன்னா சொல்லி முடிஞ்சு, அடுத்து எங்கேயும் ஒரு வழியே கிடைக்காது. அங்கே ஒரு 10 நிமிஷம் வந்தேன், ரொம்ப டயர்டாகாத அளவுக்கு வந்து அப்படி தான் ப்ளைன் தான். அந்த தெரியுது பாருங்க ஃப்ரெண்டில் கலு வாட்டர் ஃபால்ஸ் தெரியுது. அந்த ரிவர்ஸ்னு ஒன்று இருந்துச்சு, அதான் தேடுறேன் எங்கே வச்சுன்னு தெரில. இதுவா கலு 2 இருக்குது, 2 ஒரே மாதிரி தான் இருக்குது. இதாங்க கலு, இதுதான் நினைக்கிறேன். அது இல்லை, இதுதான் கலு, தான் டாப்லேருந்து பாயுது. ரிவர்ஸ் அங்கே இருக்குது பாருங்க உள்ள மிஸ். ஸோ இந்த ரைட்டில் வரக்கூடிய வாட்டர் ஃபால் வந்து பேர் வந்துட்டு மௌலி வாட்டர் ஃபால். ஸோ அதுக்கு வந்து போகிறதுக்கு ட்ரெக்கு இங்கேருந்து பக்கம் எதனா தெரில. ஸோ நம்ம போகிறதுனா கலு வாட்டர் ஃபால்ஸ் தான். தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிளான் பண்ண ஹரிச்சந்திர காட் ட்ரெக்கு வந்து நாளைக்கு இருந்துச்சு, அதை நான் வந்து கேன்சல் பண்ணிட்டேன். ஏன்னா 1 வே 11 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் நடக்கணும்னாங்க. அதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறது, ப்ராப்பர் ட்ரெக்கிங் பண்ணால் தான் முடியும். நம்ம எல்லாம் பண்ணோன்னா அடுத்த நாள் சுற்று சுண்ணாமல் வரும். அதனால் வந்து அதை கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ அந்த ட்ரெக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் ரீஜன் ஹரிச்சந்திர கார்டன் மேப்பில் பார்த்தோன்னா இந்த ஒரு பாயிண்ட் தான் காமிக்குது. ஸோ அந்த ட்ரெக்கு இங்கேயே தான், பட் நான் பண்ணல, அதை கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்து அந்த பாயிண்டில் வந்து ஒரு லெமன் ஜூஸ் கடை இருந்துச்சா, அதுலேருந்து ஒரு லெமன் ஜூஸ் அடிச்சுட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சு. அவன் சொன்னார் ஒரு 5 நிமிஷம் நடந்து போகிறோன்னா ஒரு ஜிப்லைன் இருக்குமாமா, 100 ரூபா வந்து கொடுத்தா அந்த ஆற்றை தாண்டி விடுவாங்கன்ட்டு. ஆமாம் இங்கே தெரியுதுங்க, சூப்பராக இருக்கு. அதாவது ஜஸ்ட்டு மேபி நடக்கலாமா இருக்கும், ஒரு ஆக்டிவிட்டி கூட இதிலே வச்சுருக்காங்க அவங்களே, நல்லா இருக்குது. ஃப்ரெண்டில் தான் இந்த இங்கே தாங்க இது எல்லாத்தையும் மறிச்சுருவேங்க. நானே அரை மணி நேரத்தில் வந்து நடந்து வந்துட்டுருக்கேன். இங்கே பார்த்தா இங்கே ஒருத்தன் பைக்கில் வந்துருக்காங்க. இந்த கடையில் வர இப்போ பட்டு ஸ்டில் இருந்தாலுமே
அட போடா நீ என்னடா விடுறது பெரிய இடம்ட்டு அவர் பைக்கை கழு வாட்டர் ஃபால்ஸ் உள்ளே ஏற்றிட்டு தர போல இருக்கு. நீங்கள் வித்த காட்டாமல் நடக்கணும்னா இந்த ஆற்றுக்குள்ளே நடந்து போகலாங்க. ஆக்சுவலாக ஆழம் தெரியவில்லை, பட் ஆனால் இப்படி தான் போவாங்க. ஏன்னா இறங்குற ரூட்டுங்க இருக்குது, இப்படி கிராஸ் பண்ணி போய்க்கலாம். இல்லை இப்படி கிராஸ் பண்ணலாம், எப்படி கிராஸ் பண்ணிடலாம். சும்மா ஒரு ஆக்டிவிட்டி பண்ண மாதிரி இருக்கணும் அப்படி திங்க் பண்ணிங்கன்னா சரி பாருங்க, சின்ன குழந்தை ஏதாச்சும் ஆக்டிவிட்டி பண்ணுவேன். ஜிப்லைன் ஜஸ்ட்டு இந்த ஆற்றுக்காரங்க ஜிப்லைன் வச்சுருக்காங்க. பரவாயில்ல, ஏதோ வந்து 100 ரூபா வச்சுருக்காங்க. இல்லை ஆற்றை பார்த்து பயந்தவங்க அப்படின்னா 500 ரூபா கூட்டியும் கேட்க வாய்ப்பு இருக்குது. பட் பரவாயில்ல, 100 ரூபான்றது ஓகேங்க. நம்மளும் தொங்க போகலான்னு தோணுது, பட் வெயிட் கேட்கணும். அப்புறம் நம்மளால் அவங்க தொழில் பாதிச்சிடக்கூடாது, இல்லை அத்தி கீழே விழுந்துக்கூடாது. அதாவது ஒரே சிப்லைன் தான் தோணுதுங்க. கயிறு தான், நம்ம ரோப் மாதிரி கிடையாது, நார்மல் ஒரு பஞ்சி ரோப் மாதிரி இப்படி கயிறு. இங்கே இழுத்து கட்டிட்டாங்கன்னா அது அப்பா இருக்குது, டவுனாக இருக்குது, அங்கேருந்து வராங்க. இதை ரிலீஸ் பண்ணி அங்கே டவுன் கட்டுவாங்க இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு. ஓகே சல்கே ஜாவ் பாறை அளவு மண்டை உடச்சிட்டு போகுதுடா. என் வீட்டுக்கு கீழே போயிடும் இருக்கு. நீங்களே திட்டு போல இருக்கு. என்ன நடுவே மாட்டிக்கிட்டான். அதோட தாட்டில் பாதிலிட்டு கஷ்டப்பட்டு 3 பேர் இழுத்துருக்காங்க. 100 ரூபா பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் வரதுக்கு இங்கே நாங்கள் போகிறோம் சேர்த்தா வந்து 100 ரூபா வாங்குறாங்க. ஓகே 50 ரூபா ஒரு ஜிப்லைன் பண்ணி வச்சுக்கலாம். பட் பாவம் ஃபஸ்ட்டே கேட்ட வெயிட்டுக்கு ஆக மாட்டேன் அவங்க சொன்னாங்க, அதனால் எடுத்தேன். பட் மாட்டிக்கிட்டாங்க. பார்த்தீங்கன்னா 15-20 வருஷம் நடந்தெல்லாம் வேறு சொன்னாங்க. நான் கூட என் வெயிட்டுக்கு நினச்சேன், அப்படி கிடையாதுங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்னால் தெரியுமா, கயிறை இழுத்து கட்டிருக்காங்கன்னு கீழே இங்கேருந்து அங்கே தான் ஸ்லோப் வச்சுருக்காங்க. அதனால் இங்கேருந்து போகிறது ஈஸி, அங்கேருந்து வரவங்க கஷ்டப்பட்டு தான் வந்து இழுத்தாகணும். அதான் ரீசன். ஃபைனல் பாயிண்ட் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குன்னு தோணுது. இங்கேருந்து அவ்வளோ அப்போ இருப்பாருங்க, பிடிக்கிறது பிடி கூட இல்லை. தவந்து ஏற வேண்டியதான். இதோட அந்த மண் பாதை முடிஞ்ச மாதிரி தெரியுது. இதுக்கு மேலே இருக்கான்னு தெரியல, பட் இங்கே வந்து தண்ணி உள்ளே இறங்கி நடந்து போகிற மாதிரி இருக்குதுங்க. சைடில் நடக்கிறாங்க, நான் வடிக்க விழணும்னு ஆசைப்படலை, தண்ணி உள்ளே இறங்கிடுறேன் நான். சைடில் வழுக்கு இல்லை, ஆக்சுவலாக க்ரிப்பாக தான் இருக்குது. சைட்லேயே கூட நடக்கலாம். பாருங்க, இயற்கையாக வந்து ஒரு கம்பு வந்து பிடிச்சி ஏறதுக்கு அப்படியே அமைஞ்சிருக்குது. ஒன் ஹவராக பார்த்தீங்கன்னா வந்து 1 ஹவர் மேலேயே வெயிட் பண்ணி பார்த்தாச்சு. மிஸ்ட்டு வந்து இறங்கின மாதிரி தெரிலங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 3-4 லேயர் ஸ்டெப்பாக இருக்கும். இது வரைக்கும் அட்லீஸ்ட் கொஞ்சமாக விசிபிள் வந்துச்சுங்க. இதுக்கு மேலே இன்னொரு லேயர் இருக்குது. அந்த லேயர் வந்து எவ்வளோ வெயிட் பண்ணாலும் தெரியவே மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் பார்த்துட்டேன், கேமரா எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் மிஸ்ட் ஆனது. 1 ஹவர் வெயிட் பண்ணி ஆகலை. ஸோ இதாங்க மேலே ஒரு லேயர், அப்புறம் கீழே ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் இருக்குது, கழு வாட்டர் ஃபால்ஸ். ஃபால்ஸில் நல்லா ஃபோட்டோஸு வீடியோஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் 2-3 மலையை பார்த்துட்டு முடிச்சுட்டு அப்புறமா வந்து இறங்கி கீழே இறங்க போகிறேன். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஈஸி ட்ரெக் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஹார்டுன்னு சொல்ல முடியாது. மிட் லெவல் ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு, லாஸ்ட் எண்டு கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு, அவ்வளோதான். இது போக பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ட்ரோன் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வந்து
அவராகவே கேட்டார் எடுத்துடணும் அப்படின்ட்டு ஓகேன்ட்டு சொல்லி ட்ரோன் ஷாட் வேறு அவர் எடுத்து கொடுத்துருக்காரு. அப்புறமா வந்து அனுப்பி தரேன்னாரு. நல்ல மனுஷன், நமக்காக ட்ரோன் ஷாட்டாக எடுத்து கொடுத்துருக்காரு. நம்மளும் கூடிய சீக்கிரம் ட்ரோன் ஒன்று வாங்கணுங்க. இந்த ஃபால்ஸ் நான் போனது ட்ரெக்கிங் எல்லாமே ஃபோட்டோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன் ஷாட் எடுத்துகிட்டோம்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். மேலே ஏறும்போது ஃபால்ஸ் பார்க்குற ஆர்வத்தில் சூப்பராக ஏறிடுவாங்க. எப்போவுமே அப்படி தான். அந்த கீழே இறங்குற ஹைட்டை நினச்சா தான் அள்ளி விடுங்க பாருங்கள். கீழே எல்லாம் அதோடய மேக்ஸிமம் நிறைய பேர் வரலங்க. நிறைய பேர் அப்படியே ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. அது மேலே ஏறி வரது கொஞ்சம் பேர் வந்துருக்காங்க. பார்த்தா இதில் வேறு 3 மழை வர வந்து போயிடுச்சு. எந்த மாதிரி வடுக்க போகுதுன்னு தெரில. இங்கே ஏறினதில் இந்த பாட்டு தாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வேறு ஒரு கல்லுக்கு தெரியாதனமாக கால் பட்டு வச்சு அதுவே உருண்டு போகுது. திரும்ப இதில் பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட்டாக தெரிலாங்க. ஆக்சுவலாக இது வந்து அவ்வளோ ஒரு டவுனில் இருக்குது. ஆனால் பிடி கிடையாது, கல்லுக்கு இருப்பதும் கிடையாது. இந்த மண்ணிலே தான் தவந்து இறங்கணும். அதான் இருக்கிறதே ரொம்ப டஃப். ஏறும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ இறங்கும்போது அதே லெவல் தான். எப்படியோ அந்த டஃப்பான இதை இறங்கிட்டாங்களே. இனி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த அளவுக்கு இருக்காது. அட்லீஸ்ட் இதில் 50% இந்த விட வந்து பார்த்தா கொஞ்சம் போயிடலாம். கீழே இறங்கின அப்புறமா இன்னொரு 1 hour பார்த்தீங்கன்னா வெளியே நடந்து போகணும். அதுக்கப்புறம் தான் நான் பைக் எடுத்துகிட்டு எக்ஸிட்டே ஆக முடியும். ஸோ இப்போயே மணி வந்து 4:30 மணி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா 10 ஸ்டே பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நேற்று ரூம் எடுத்து அளவு ஃப்ரெஷ் ஆகிட்டேன். ஸோ 10 ஸ்டே இருந்தால் இன்றைக்கி நான் ஸ்டே மிச்சப்படுத்தலாம். பட் ஆனால் பெட்ரோல் பங்க் பாசிபிலிட்டிஸ் கிடையாது. இந்த பக்கத்து வில்லேஜ்லேயே எங்கேயாச்சும் டென்ட் போடுற ஆப்ஷன் இருந்தால் லாஸ்ட் 2 வில்லேஜில் பண்ண மாதிரி இந்த ட்ரை பண்ணலாம். அப்படி ஆப்ஷன் இல்லைன்னா ரூம் எடுத்தாகணும். தலு வாட்டர் ஃபால்ஸ் சீரியஸ்லி ஆக்சுவலி மிட் லெவல் டிஃபிகல்ட்டியில் சூப்பரான ஒரு ஃபால்ஸ். ஆக்சுவலாக பார்த்தா டிஃப்ரெண்ட் ஃபால்ஸ் சொன்னால அந்த லேயராக இந்த ஃபால்ஸ் அவ்வளோதான். ஸோ இனி இறங்குறத நான் விளாக் கண்டிப்பாக பண்ணலாம். அவ்வளோதான், இங்கேயே விளாக் என் பண்ணிடுறேன். சூப்பர் சீனிக்காக இருக்குது. இன்றைக்கி நான் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் எதுவும் போடவே இல்லை. தென் வேறு என்ன எக்ஸ்பென்ஸ்? ஃபுட்டுக்கு மதியம் லஞ்ச் சாப்பிடவே இல்லை. காலையில் டிஃபன் சாப்பிட்றதாங்க. எவ்வளோ ஆச்சுது? 50 rupees 70 rupees பார்த்தீங்கன்னா போக சாப்பிட்டேன். அப்புறம் 20 rupees டீ குடிச்சேன். 70 ஆச்சுது. சாரி 80-90 ஆச்சுது. ஸோ நைட் டின்னர் சேர்த்தா வந்து 100. ஸோ 200 பார்த்தீங்கன்னா இன்றைக்கான இது முடிஞ்சிடும். சப்போஸ் நான் ரூம் எடுத்தேன்னா அந்த ரூம்ன்றதில் ஆட் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி எடுக்க மாட்டேன். அவ்வளோதான் நீங்கள் எக்ஸ்பென்ஸ். அவ்வளோதான். பாய். நம்ம டே 12 மாற சொல்லிக்கலாம். பாய், see you.